ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். பக்கத்தில் பார்த்து ஷலோம் சொல்லுங்க. சனிக்கிழமை என்ன சொல்லுவீங்க? ஷபத் ஷலோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். தேவன் நம்மை நேசிக்கிறார். பக்கத்தில் பாசுங்க, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கீங்க. நேற்று இருந்தீங்கன்னு தெரியாது. ஏனென்றால் நீங்கள் தேவ பிரசன்னத்திலே காணப்படுகிறீர்கள். உங்களை தேவன் நேசிக்கிறார். சொல்லுங்கள், உங்கள் தேவனை நேசிக்கிறார். பக்கத்தில் பார்த்து உற்சாகப்படுத்துங்க அவங்கள. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய கரமும் தேவனுடைய ஆசீர்வாதமும் கர்த்தர் நம்ம மேலே வச்சுருக்க. சரி, இன்றைக்கு ஆண்டவர் தேவன் ஒரு சந்ததியை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஒரு ஆண்டவர் எப்படி தேவனுடைய திட்டங்களை ஆண்டவர் சந்ததியில் வைக்கிறார், நாம் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். அது ஜட்ஜஸ் சாப்டர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜட்ஜஸ் சாப்டர் நியாயாதிபதிகள். ஜட்ஜஸ் சாப்டர் நியாயாதிபதிகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அம்மா போன மாதம் என்ன பண்ணுறது, ஜட்ஜஸ் சாப்டர்னு எடுத்தால் அந்த அம்மா வந்து என்கிட்ட சொல்லுது, என்ன பாஸ்டர் நீங்கள் வந்து ஜட்ஜஸ் சாப்டர் ஜட்ஜின்னு தானே கிடைக்கவே மாட்டுது. நான் என்ன செய்யறது தெரியல. ஜட்ஜின்னு தேடினாங்களாம், கிடைக்கவே இல்லையா. எங்கே இருக்குன்னு நம்ம கேட்குது. கர்த்தர் நல்ல அருமையான விசுவாசி. ஜட்ஜஸ் சாப்டர் 9:5 வாசிங்கம்மா. அவன் ஒப்ராவில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டுக்கு போய் எருபகாலின் குமாரனாகிய எருபகால் யாரு? கிதியோன் இல்லையா? எருபாபெல்னா கிதியோன். ஓகே. எருபகாலின் குமாரராகிய தன் சகோதரர் 70 பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்தான். ஆனாலும் எருபகாலின் இளைய குமாரனாகிய யோதாம் ஒளித்திருந்தபடியினால் அவன் தப்பினான். உங்க வாழ்க்கையில எவ்வளோ பெரிய சோதனைகள், வேதனைகள், எவ்வளோ ஹார்ட்ஷிப்ஸ், எவ்வளோ சேலஞ்சஸ் எது வந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து தப்பித்து போக ஒரு வழியை கர்த்தர் வச்சிருப்பார். ஹல்லேலூயா. 70 பேரை கொலை பண்ணுறான், ஒருவனை கர்த்தர் மறைத்து விடுகின்றான். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய நிழல்னால, தேவனுடைய தயவுனால கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களை மறைத்து கொள்வார் ஆண்டவர். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அபிமெலேக்கு யாருன்னா, இந்த கிதியோனுக்கு வந்து 70 பிள்ளைகள். 70 பிள்ளைகளில் இந்த அபிமெலேக்கு இளையவனாக இருக்கின்றான். ஆனால் அந்த அபிமெலேக்கு எப்படிப்பட்டவன்? அவனுடைய சந்ததி, கிதியோனுடைய சந்ததி தெரியும். மீதியானவரை அவன் முறியடிக்கின்றான். தேவனோடு கூட அவன் வந்து பேசுகின்றான். கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். உனக்கு இருக்கும் பலத்தோடு போ அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவருடைய திட்டங்களை அவன் செயல்படுத்துகின்றான். ஆனால் கடைசி நாட்களில் சில தவறுகளை அவன் செய்கிறான். என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த இஸ்மவேலு கடுக்கங்கள்லாம் வாங்கி அவன் யோபத்தை செய்து விடுகிறான். அதனால் அது அவன் மேலே வந்து பழிக்கிறது. நம்ம வாழ்க்கை, ஆரம்ப வாழ்க்கையை பார்க்கலாம், முடிவு மிக மிக முக்கியமான ஒன்று. ரட்சிக்கப்படுற நாட்களுக்கு முன்பாக இருந்த நாட்களை பார்க்கலாம். நம்மளுடைய வாழ்க்கை கடைசியில் இருக்கிற ஆண்டோட்ட அதிகமாக ஜெபிக்கணும். நல்லா ஜெபிக்கிறவங்களாமா. 50 வயசுலேருந்து நிறைய ஜெபத்தில் நேரத்தை செலவு செய்யணும். ஒவ்வொரு வாரம் சில காரியங்களை ஜெபிக்க சொல்கிறேன். போன மாதங்களில் சொன்ன பாருங்கள். எதிலும் புத்தல வந்து கலேஷியன்ஸில் என்ன சொன்னேன்? கலேஷியன்ஸில் ஒரு சாப்டர் என்ன இருக்குது? மாம்சத்தின் கிரியைகள் அவையாவன இல்லையா? அந்த மேலே கையை வச்சு என்ன பண்ணணும்? ஃபார்னிகேஷனு, அடல்ட்ரி இதெல்லாம் இருக்குது பாருங்கள். அந்த மேலே கையை வச்சு ஜெபிக்கணும். இதெல்லாம் இந்த ஸ்பிரிட்டெலாம் என் மேலே வராதணும். தேவன் என்னை பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி அப்படின்னு ஜெபிச்சிங்கன்னா அந்த ஸ்பிரிட் உங்களுக்கு வரவே வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அப்பப்போ ஜெயிப்பேன். அந்த மாம்பழத்தை 15 இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்குறேன். எந்த மாம்பழம் வேணால் வரட்டும், அந்த இம்மா பசங்க மட்டும் வரக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. இது எங்கள் பிரான்ச் பாஸ்டர்ஸ்லாம் தெரியும். இது எல்லாருக்கும் தெரியும். அண்ணனுக்கு தான் பிடிக்கும், அதுதான் வாங்கி வைப்பாங்க. ஹல்லேலூயா. அப்போ எனக்கு நம்ம எது வந்து ஆசை இச்சைகள் இருக்கோ அதை என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட வந்து போய் இதெல்லாம் அதுக்கு தான் அந்த சர்வீஸு. இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து சும்மா வந்துட்டு போகிறதுக்காக இல்லை. அன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அதெல்லாம் உங்களுக்கு பிளஸ்ஸிங்காக மாறும். ஆண்டவர் பெரிய திட்டங்களை கொடுப்பார். சரி, அப்போ மாம்சத்தின் கிரைகளுக்கு எல்லாம் பார்க்குறோம். அப்போ ஆவியின் கனிகள் வருகிற நாட்கள் அது போஸ்ட் போட போகிறோம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் 1, டிரான்ஸ்ஃபர்மேஷன் 2ன்னு போட போகிறோம். முன்னாடியே நமக்கு 10 கமாண்ட்மெண்ட்ஸு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மறுரூபமாக வந்து போஸ்டர்ஸ் இருக்குது. அது வீட்டில் மாட்டிட்டு போகும்பொழுது, அது வீட்டில் போகும்பொழுது வரும்பொழுது அப்படி பார்த்துட்டு போனால் போதும்.
அதை பார்த்து பண்ண அது மைண்டில் ஏறும்போது கொஞ்ச நேரம் அப்படியே போன நீங்கள் பஸ்ஸில் போகும்போது அப்படியே அது நல்ல பெரிய போஸ்டர் வீட்டில் மாட்டி வச்சுக்கணும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று அது. இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் 2, 3, 4ன்னு கொண்டு வர போகிறேன். அதில் என்ன பண்ணணும், அதை நீங்கள் அப்படியே மைண்டில் நினச்சிட்டு போனால் போதும். அது வந்து அப்படியே ஆண்டவர் அப்படியே மாற்றிக்கிட்டே இருப்பார். மாற்ற கர்த்தர் தேவன் என்ன பண்ணுவார், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, பிசாசு உங்களுடைய ஆசீர்வாதங்களை தடை செய்ய முடியாது. நீங்கள் மாறிட்டுனா எல்லாம் மாறிடும். சொல்லுங்க, நான் மாறினா எல்லாம் மாறிடும். நான் மாறணும். என்ன செய்யணும்? வேதாகமத்தை படிக்கணும், ஜெபம் பண்ணணும், அறிக்கை செய்யணும். அவ்வளோதான். அப்போ செய்யும் பொழுது நம்மளை மாற்றம் வரும்பொழுது மாற்றம் நம்மிலே மாத்திரமில்லை, குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் கட்டளையிடுவார். எல்லாத்தையும் உங்களுக்கு தேவன் சொல்லி தருவார். சரி பாருங்க, கவனிங்க. 9ஆம் வசனத்தில் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. 9:5 வாசிங்க. அவன் ஒப்ராவில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டிற்கு போய் எர்பகாலின் குமாரராகிய தன் சகோதரர் 70 பேரையும், அப்போ அந்த கிதியோனுடைய குமாரர் 70 பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்தான். ஒரே கல்லின் மேல் கொலை செய்கிறான். என்ன பயங்கரமான ஸ்பிரிட் பாருங்க. சொந்த சகோதரன் எப்படி காயன் ஆபேலை கொலை செய்தானோ அது போல இவர் அண்ணல் அப்பா இவர் 70 பேரை கொலை பண்ணான். மனசாட்சி கொஞ்சம் கூட ஒருத்தனை சொல்லும்போதே வரல பாருங்க அவனுக்கு. அவன் அந்த காயனுடைய ஸ்பிரிட் பார்த்தீங்களா, நான் என்ன செஞ்சேன்னு கேட்குறான். உன் முகம் ஏன் வேறுபடுகிறது ஆண்டவர் கேட்குறாரு. பார்த்தீங்களா, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, ஏன் கேட்குறாரு பாருங்க. அவன் வந்து நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியா அப்படின்னு கேட்குறான் பாருங்க. ஆண்டவரையே கொஸ்டின் பண்ணுறான் பாருங்க, திருப்பி கேட்குறான் பாருங்க. அப்போ சாபம் குடும்பத்தில் வந்து விடுகிறது. அது போல் இவன் என்ன பண்ணுறான், 70 பேரை குளம் பண்ணுறான், கூட வளர்ந்துறான், ஒன்றா இருக்கிறாங்க, எல்லாம் செய்கிறானுங்க. 70 பேர். அவன் மனசாட்சி என்ன பண்ணல, அவனை ஒன்றுமே சஞ்சலப்படுத்தவே இல்லை. ஏனென்றால் அவன் தேவனை முழுமையாய் விலக்கி விடுகிறான். ஆனாலும் எர்பகாலின் இளைய குமாரனாகிய யோதாம் ஒளித்திருந்தபடியினால் அவன் தப்பினான். அவனை தப்பினான். சரி, ஒருத்தன் இருக்கணும்ல. ஆண்டவர் நம்ம என்ன பண்ணாலும், இந்த திருடன்கள்லாம் திருடி முடிச்சுட்டு கட்சியில் என்ன பண்ணுவானுங்க, டார்ச் லைட் எடுத்துன்னு போய் தான் அடிச்சு எடுப்பான். அந்த டார்ச் வச்சு விட்டுட்டு வந்துடுவான். அந்த டார்ச் லைட் தான் இவருடைய இந்த வேர்வை அந்த இதெல்லாம் இருக்கும். அது நாய் கரெக்டாக கட்டி இவர் போய் இவர் வந்து வீட்டில் பிரியாணி சாப்பிட்டு பிடிச்சிடும். அவர் என்ன பண்ண, அவருக்கு எல்லாம் பண்ண அதை பார்த்துக்கலாம். ஏதாவது ஒரு தப்பு செய்வோம். அதுபோல் கடைசியில் பார்த்தா அந்த டைமில் ஆண்டவர் ஒரு ஆளை தேவன் என்ன பண்ணுறார். அதுபோல் இந்த இந்திய தேசத்தில் 130 கோடியில் கர்த்தர் உங்களை என்ன பண்ணுறார், ஒளித்து வைத்திருக்கிறார். சொல்லுங்கள், கர்த்தர் என்னை ஒளித்து வைத்திருக்கிறார். இந்த 130 கோடியில் தேவனால் மறைக்கப்பட்டவன். சொல்லுங்கள், மறைக்கப்பட்டவன். அல்லேலூயா. ஹிடன் அப்படின்னு தேவன் உங்களை ஒளிச்சு வச்சிருக்கிறார். அதனால தான் கர்த்தர் உங்களை ஆண்டவர் ஆலயத்தை கொண்டு வந்து ஞானஸ்தானம் கொண்டு பரிசுத்தவன் அபிஷேகத்தை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணுறார், தன்னுடைய திட்டங்களை உங்கள் மூலமாய் ஆண்டவர் உருவாக்குகிறார். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஒரு சுவிசேஷகன், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஒரு ஊழியக்காரன் என்று உணர வேண்டும். எங்கே போனது நான் பிள்ளை வந்தவன அப்படின்னாங்க, நான் பாஸ்டருடைய பிள்ளை, நான் என்ன சொல்லுவேன், ஒரு பாட்டு பாடுறேன் அப்படியா. அப்போ அவங்க இன்னைக்கு அவங்களுக்கு கொடுத்த தாளந்து அவர்கள் உபயோகப்படுத்திடுறாங்க. பியூட்டிஃபுல்ல. ஆமாம், அங்கே அப்படி பொழியணும். அங்கே போனால் ஆண்டவர் உங்கள் தாளந்துகளை உபயோகப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அதுபோது தேவன் மகிமைப்படுறார். உன்னை முடித்த தாளந்துகளை என்ன பண்ணுறார், நீங்கள் ஆண்டவர் உங்களை ஒளிச்சு வச்சு தன் தாளந்துகளை கர்த்தர் உபயோகப்படுத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை சரி. இப்போ அவன் என்ன பண்ணுறான், ஒளித்து வைத்திருக்க. சொல்லுங்கள், கர்த்தர் என்னை ஒளித்து வைத்திருக்கிறார். சரி, 1ஆம் வசனம் கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம், டைம் ஆகுது பாருங்க. எர்பகாலின் குமாரன் அபிமெலேக்கு சீகேமில் இருக்கிற தன் தாயின் சகோதரத்திற்கு போய் அவர்களையும் அவன் தாயின் தகப்பனுடைய வம்சமான அனைவரையும் நோக்கி எர்பகாலின் குமாரர் 70 பேராகி எல்லாரும் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ. 70 பேர் இருக்கீங்க, நம்ம அப்பா பிள்ளைங்க. 70 பேரும் ஆளுனா அது நல்லா இருக்குமா? 70 பேர் ஒரு நாட்டை ஆள முடியுமா? ஆள முடியாது. அதனால யாராவது ஒருத்தர் ஆளுவதானே நியாயம் அப்படின்னு ரொம்ப லாஜிக்கலாக பேசலாம். ஒருவன் மாத்திரம் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ என்று நீங்கள் சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரை எல்லாம் கேட்டு பாருங்க. நான் சொல்றது நீங்க நம்ப வேணாம், ஆனா போயிட்டு என்ன செய்யுங்க, எல்லா பெரிய மனுஷர்கிட்ட கேளுங்க, அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்கன்னு சொல்றான். நான் உங்கள் எலும்பும், நான் உங்களில் எலும்பும், உங்கள் I am your own flesh and bone. நான் உங்களுடைய எலும்பையும் சதையும் பிரிக்க முடியுமா? பிரிச்சு பாருங்களேன் வீட்டுக்கு போய்.
பிரித்தா என்ன ஆகும்? பிரித்தா என்ன ஆகும்? செத்து. அவங்க கரெக்டாக நாக காமிக்கிறாங்க, வெரி குட். பிரித்தா செத்து போயிடுவோம் இல்லையா? அதுபோல் ஒன்றையும் என்னையும் பிரிக்கவே முடியாது. நம்ம எல்லாம் ஒரே சந்ததி, ஒரே சகோதரன். இப்படி அருமையான வார்த்தைகளை பேசுகிறோம். இந்த செய்தியில் 2 காரியங்களை நம்ம பார்க்குறோம். இந்த செய்தியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, பவர் சீக்கர்ஸ், அதிகாரம் தேடுபவர்கள். இந்த அபிமெலேக் என்ன சொல்கிறான்? அதிகாரத்தை மாத்திரம் தேடுறான், அபிஷேகத்தை விட்டு விடுகின்றான். அதிகாரம் மாத்திரம் தேடுறான், தரிசனத்தை விட்டு விடுகிறான். அதிகாரம் மாத்திரம் தேடுறான், தேவனுடைய திட்டங்களை விட்டு விடுகிறான். அதிகாரம் மாத்திரம் தேடுறான், தான் தகப்பனுடைய எல்லா தரிசனங்களின் திட்டங்களையும் அவன் மறந்து போய் விடுகின்றான். ஹல்லேலூயா. 2 குவாலிட்டி, 4 குவாலிட்டிஸ். நாளைக்கு அடுத்த வாரம் 2 நான் சொல்கிறேன். இன்றைக்கு 2 குவாலிட்டி. மேன் ஆஃப் அரகன்ஸ், இருமாப்புள்ள ஒரு மனுஷன், இருமாப்புள்ள ஒரு மனிதன். 2வது மேன் ஆஃப் டிஸ்ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியாமையினுடைய மனுஷன். நம்ம 2 காரியங்கள் தேவனுக்கு பிடிக்காத காரியம். அழிவுக்கு முன்னானது அகந்தை. இருமாப்பு ஒரு நாளும் இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. இப்போ இருமாப்பு இருந்தால் என்ன பண்ணும்? ஒரு சுற்றி எடுத்து அடிக்கணும். அப்படி அடித்து, ஆண்டவர் இருமாப்பு நாவியை என்னை விட்டு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? கேட்டு அந்த இருமாப்பை உடைத்து போட வேண்டும். 2வது, நான் டிஸ்ஒபீடியன்ஸ்னா, நான் ஒரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளுக்கும் ஆண்டவரே தேவனுடைய திட்டங்களுக்கும் கீழ்ப்படியாமல் இருக்கப்பட்ட நான் கீழ்ப்படிய ஆண்டவரே அப்படின்னு சொல்லி 2 காரியத்தை பார்ப்போம். அடுத்த வாரத்தில் இன்னும் 2 பார்க்கலாம். 2 காரியத்தை பார்க்கும்பொழுது அப்போ இவன் என்ன செய்கிறான்னு பார்த்தா, அவன் அழகாக பேசுகிறத பார்க்கிறோம். எதுக்கு பார்க்குறான்? பவர் சீக்கர், அதிகாரத்தை பெற வேண்டும், ராஜாக பார்க்க வேண்டும். அவனுடைய இடன் அஜெண்டா ஒன்று வச்சுருக்கான். என்ன பண்ணுறான்? எப்படியாவது நான் எப்படி கிதியோனை போல, எங்கள் அப்பாவை போல ஒரு பெரிய லீடர் ஆகணும். அவங்க அப்பா எப்படி வந்தார்? அவர் கோதுமை தூத்திட்டு இருந்தார். கர்த்தர் சொல்கிறாரு, கிதியோனே உனக்கு இருக்கிறோம் பல, நான் என்னுடைய கோத்திரம் சின்னதில் ஆண்டவரே நல்லா செய்ய முடியுமாட்டேன். எந்தெந்த தாழ்மெல்லாம் அப்பாட்ட இருந்த ஒரு தாழ்மையும் இவங்ககிட்ட இல்லை. அகங்காரம் உடையவனாக இருக்கின்றான். 2 பேரும் பார்த்தா பியூட்டிஃபுல், நிறைய. அவன் எல்லாரையும் ஜெயிக்கின்றான், ஓடாமல் ஜெயிக்கின்றான். அவன் ஒரு திட்டங்களை கொடுக்கின்றான், தரிசனத்தை கொடுக்கின்றார். ஒரு பானையை வச்சுக்கிட்டு ஆண்ட பெரிய திட்டங்களை அவன் செய்து விடுகின்றான். அதுபோல் கிதியன் மறக்க முடியாத ஒரு கேரக்டரில், அதுபோல் இவன் என்ன பண்ணுறாங்க? கெட்டதில் மறக்க முடியாத ஒரு கேரக்டர். சரி, கவனிங்க. அப்போ அடுத்து பார்க்கும்போது 2வது வருஷம் சீக்கிரம் வாங்க. எருபகாலின் குமாரர் 70 பேராகி, 3வது அப்படியே அவன் தாயின் சகோதரர் சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரின் காதுகளும் கேட்க இந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்காக பேசினார்கள். அப்பொழுது அவன் நம்முடைய சகோதரன் என்று அவர்கள் சொன்னதினால், சகோதரன் சொல்லிட்டானே, பிரதர்னு சொல்லிட்டார, என் மம்மின்னு சொல்லிட்டாங்களே, என் டேடின்னு சொல்லிட்டார, அப்படி சொல்ல அந்த வேர்டு என்ன பண்ணுது? அவனை எல்லாரையும் தொடுது. பிரதர்னு சொல்ல எல்லாம் ஒன்று, எலும்புன்னு சொல்லிட்டானே, ரத்தம் சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லி அவன் மேலே சாய்ந்தது. அது என்ன பண்ணுறாங்க? 5ஆம் வசனத்தை பாருங்க. அவன் ஒப்ராவில் இருக்கிற 6ஆம் வசனம். பின்பு சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரும் மில்லோவின் குடும்பத்தார் அனைவரும் கூடிக்கொண்டு போய் சீகேமில் இருக்கிற உயர்ந்த கர்வாலி மரத்தண்டையில். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்லுவான், என்ன சொல்லுவான்? ஒரு வார்த்தை சொல்லுவான், கர்வாலி மரம். அப்படி அது அடுத்த ஒரு நாள் எடுக்கலாம். சீகேமில் உயர்ந்த கர்வாலி மரத்தை அவ்வளோ அபிமெலேக்கை ராஜா, எங்க ராஜா வர்றாரு? உயர்ந்த கர்வாலி மரம். உயர்ந்த கர்வாலி மரம் பார்த்தீங்களா? கர்வாலி மரம் நல்ல ஒரு இது. இந்த ஆலிவ் ட்ரீ கீழே அவனை அபிஷேகம் பண்ணியிருக்கலாம். இல்லை ஒரு கேதுரு மரத்துக்கு கீழே அபிஷேகம் பண்ணுறான். எந்த மரத்தில் சூஸ் பண்ணுறான் பாருங்க பிசாசு? கர்வாலி மரம். ஹல்லேலூயா. அதுபோல் சில சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் தேவன் பரிசுத்தாவியானவரை அண்டிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கென்று ஆண்டவர் பரலோக திட்டம் வைப்பார். நம்ம கர்த்தரை அண்டிக் கொள்ளாத போது கர்த்தர் என்ன பண்ணுவார்? பூலோக திட்டங்களை கொடுத்து விடுவார். 2 பேர் இருக்குது பாருங்க. ஒன்று என்ன இருக்குது? காக்கா எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கும். வந்து என்ன பண்ணும்? அது எப்போவுமே ஒரு அளவு தான் அது பறக்க முடியும். ஆனால் புறா பாருங்கள், அந்த புறா என்ன செய்யும்? எல்லா இடத்துலையும் உயர்ந்த குணம் உள்ளதா அந்த பிஜன் இல்லையா? ரொம்ப உயர்ந்த குணம். க்ரோ என்ன பண்ண இந்த க்ரோவுக்கு 2 கேரக்டர் இருக்குது. ஒன்று வந்து எல்லாரையும் கூப்பிட்டு நல்லா கான்னு கத்தி கூப்பிடும், எல்லாம் சாப்பிடும். அதே விஷயத்தில் மோசமானதையும் தின்னும். செத்து போன பணத்தை கூட இழுத்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? சாப்பாடையும் நல்லது வச்சும் சாப்பிடும், செத்து போன பணத்தையும் இழுத்துட்ருக்குறோம். ஆனால் இந்த புறா என்ன பண்ணோம்? அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. அதெல்லாம் அதோடைய கேரக்டரே தனி. அந்த கேரக்டரே தனி. அது வந்து அப்படியே ஆண்டவர் பரிசுத்தாவிக்கு ஒப்பனையாய்
சொல்லப்படுகிறது. நாம் கேரக்டர் வந்து அந்த தேவ திட்டங்கள் உள்ள கேரக்டராய் மாற வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசுகின்றார். ஹல்லேலூயா. சரி, இங்கே பாருங்கள், வாசிங்க. அப்போது இங்கே பார்க்கும் பொழுது இவன் எப்படிப்பட்ட மனுஷனாக இருக்கின்றான் அப்படின்னு பார்க்கும்பொழுது நினைத்து கூட பார்க்க முடியாது. அப்போ சரி, என்ன சார் வாசனம் பாருங்கள். அவன் என்ன பண்ண, இப்போ மாஸ்டிங்களா கருவாய் ராஜாவாக்கினார்கள். ஹல்லேலூயா. அப்போது நம்முடைய திட்டங்களில் கர்த்தர் எந்த நோக்கத்திற்கென்று நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை என்ன பண்ண வேண்டும், நம்ம எப்போவுமே உணர வேண்டும். எதுக்காக என்ன ரட்சிப்பு கொடுத்தார்? இத்தனை பேர் இருக்கிறாங்களே இந்த இந்திய தேசத்தில், கர்த்தர் ஏன் என்ன ரட்சித்தார்? இந்த தெருவில் இத்தனை பேர் இருக்காங்களே, ஏன் ஆண்டவர் என்னோட தேவனுடைய பிள்ளையா வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் உணர்ந்தீங்கன்னா உங்கள் ஆசீர்வாதம் அந்த இடத்துல கர்த்தர் தேவன் உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் கர்த்தர் அங்கே உங்களை தேவன் உயர்த்த சித்தம் கொண்டு இருக்கிறார். ஆனால் அந்த நம்ம சித்தத்தை அறிஞ்சு கொள்ளாமல் இருந்தோம்னா கடைசி வழி இருந்த நிலையிலே இருப்போம். அடுத்த நிலைக்கு நாங்கள் போக மாட்டோம். நம்ம இப்போது நீங்கள் வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது 2 ராஜாக்களில் 10ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்துலேருந்து வாசிப்பதுன்னா அங்கே யெகூவை குறித்து ஜெகு இல்லையா, யெகூவை குறித்து வாசிக்கிறோம். யெகூ எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அவனை கர்த்தர் எதுக்காக அபிஷேகம் பண்ணுறாருன்னா, ஆகாப்பனுடைய குடும்பம் முழுவதையும். ஏன்னா ஆகாப்பு எசபேல் அவங்க என்ன பண்ணுறாங்க, தேவனுக்கு விரோதமாக போனது மாத்திரமல்ல, அவர்கள் தேசத்தையே கெட்ட வழியில் நடத்தி விடுகிறார்கள். அப்போ அந்த குடும்பம் போனாதான் தேசத்தில் என்ன வரும், மறுபடியும் தேவனை ஆராதிக்கிற ஒரு கூட்டம் எழும்பும். அதனால் என்ன பண்ணுறது, தீர்க்க தரிசனம் யெகூ வந்து யெகூவை நீ அபிஷேகம் பண்ணு, யெகூவை அபிஷேகம் பண்ணு. அபிஷேகம் பண்ணும்போது அவன் என்ன செய்வான், இந்த திட்டங்களை நிறைவேற்றுவான்னு சொல்லி யெகூவை அபிஷேகம் பண்ணுறாங்க. யெகூ அபிஷேகம் பண்ண அவன் என்ன செய்கிறான் பாருங்கள், குயிக்காக தெரிஞ்சுதான் ஃபாஸ்ட்டாக வாசிங்க. 15ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்ட போது தனக்கு எதிர்பட்ட ரேகாபின் குமாரனாகிய யோனதாபை சந்தித்து அவனை உபசரித்து, என் இருதயம் உன் இருதயத்தோடு செம்மையாய் இருக்கிறது போல உன் இருதயமும் செம்மையாய் இருக்கிறதா என்று கேட்டான். அதற்கு யோனதாப் வந்து நல்ல தாவீதுடைய சந்ததியில் வந்தவன், ரொம்ப ஒரு நல்ல ஒரு மனுஷன். அப்போ அவன் பார்க்கும்பொழுது அவன் என்ன பண்ணுறான், அந்த மனுஷனோடு தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுமாறு தன் ரதத்திலே ஏற்றிக்கொள்கின்றான். அல்லேலூயா. அப்போ மூவ் வித் த மூவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. செயல்படுகிறவனோடு செயல்படு. நீ தரிசனம் உள்ளவனோடு தரிசனம் உள்ளவன் சேர வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜெபிக்கிறவனோடு ஜெபிக்க சேர வேண்டும். அல்லேலூயா. சீரியல் பார்க்குறவனோடு சேர்ந்தால் சீரியல் பார்ப்பாய் இல்லையா, ஸ்போர்ட்ஸ் பார்க்குறோம் ஸ்போர்ட்ஸ் பார்ப்பாரு. பிறகு என்ன பண்ணுவார், கேட்பாங்க பார்த்தீங்களா, நேற்று வந்து இந்தியா ஜெயிச்சுதா ஜெயிக்கலையா, அந்த ஸ்போர்ட்ஸ் இருக்கும் கேட்பான் பாரு. கரெக்ட், நான் கேட்பேன். எனக்கு ரொம்ப ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும். முந்தா நேற்று நான் எனக்கு தெரியாது மேட்ச் என்ன நடந்து தெரியாது. நான் ஒரு ரொம்ப பிஸியாக கிருஷ்ணகிரி மீட்டிங்கு, அங்கே போயிட்டேன். அப்புறம் ராணுக்கு ஃபோன் பண்ணுறேன், யாரா ஜெயிச்சா நேற்று? டாடி எங்கேயோ போயிட்டு எங்கேயோ வந்து யாரை ஜெயிச்சான்னு கேட்க உங்ககிட்ட தான் பாரு, அதெல்லாம் பார்க்கலடா, எங்கடா டைம் இருக்குது, அதில் பார்க்க வேண்டியதில்லை, இல்லைக்கடா டைம் இல்லைடா சொல்கிறேன். யாராச்சும் அது மட்டும் சொல்கிறா போதும், வேறு எந்த கதெல்லாம் தேவையில்லடா. இல்லை டாடி இந்தியா ஜெயிச்சிச்சு டாடி. வெரி குட்ரா, பரவாயில்லையடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நேற்று சொல்கிறான், டாடி தோத்திரம் போல ஜெபம் பண்ணு. சரி, நான் கவலைப்படாத, எல்லாம் அவுட் ஆகிட்டே இருக்கிறானுங்க. அவருக்கு ரொம்ப ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஜெயிச்சு. சரிடா ஜெயிக்கண்டா, நீ கவலைப்படுறாரா, எப்படி அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறீங்க? விக்கெட்லாம் போயிட்டு எனக்கு தெரியாதா ஜெயிக்குன்னு சொல்லிட்டேன்டா. ஏன்டா விட்றா, நான் மெசேஜ் எடுக்கணும், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைடா ஜெயிச்சிடுச்சு. வெரி குட், நீங்கள் ப்ராஃபிட்டா? அல்லேலூயா. நம்முடைய இருதயம் சொல்லுங்க, என்னுடைய இருதயம் இப்படி சொல்லுங்க, என்னுடைய இருதயம் எப்படி கை வச்சு சொல்லுங்க, தூக்கங்களும் வராது. இப்படி கை வச்சு, என் இருதயம், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்னோடு கூட நண்பனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க எனக்கு தாங்க சுவாமி அப்படின்னு கேட்டீங்களா, அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் சொல்லுவார். அப்போ வாசிங்க சீக்கிரமா. அதற்கு யோனதாப் அப்படியே இருக்கிறது என்றான். அப்படி இருக்கிறதானால் உன் கையை தா என்று சொன்னான். அவன் தன் கையை கொடுத்த போது அவனை தன்னிடத்தில் ரதத்தின் மேல் ஏற்றி சொல்லி. அப்போ என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் தேவன் நீங்கள் எப்போ உயர்றீங்களோ உங்களோடு கூட அந்த நண்பனும் உயர்வான்.
நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கேயும் கொடுப்பார். நான் டாக்டர் பிரகாஷ் இருக்கும் பொழுது அவர் ஒன்று ஃபோன் பண்ணுவார் சில நாட்களில், எடிசன் ஃப்ரீயாக இருக்கிறியா அப்படிங்கிற. எப்போப்பா? நாளைக்கு ஃப்ரீயாக இல்லைப்பா. எப்போ ஃப்ரீயாக இருக்கிற? இந்த வாரத்தில், இந்த பார்க்க நம்ம ஜெபிக்க போகலாமா அப்படின்னு கேட்பார். ஹல்லேலூயா. அப்போ நானும் அவரும் போய்ட்டு ஹோட்டலில் ஏதாவது ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படி போவான். காலங்காலத்தில் அவன் சொல்லுவான், வந்தோடனே அவன் நாங்கள் ஜெபிச்சுட்டு இருப்போம், உட்காந்து ஜெபிச்சுட்டு அவன் வந்தவனுக்கு ரூமை கற்றுட்டு உட்காந்துட்டு, சார் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ சார், காம்ப்ளிமெண்ட்ரி சார் பிரேக்ஃபாஸ்ட். டேய் நாங்கள் நினச்சிப்போம் பிசாசு பற்றியா போ அப்படின்னு வர போ அப்புறம் பேசப்போ அப்படின்னு அவர் பயங்கர கோகாரு போ அப்படின்னு வர அவனை. பட் பாருப்பா பிசாசு பையன், நம்ம ஜெபிக்கு இந்த பிசாசு ஆளுன்றான், இவனை யாருப்பா சொல்ல நமக்கு தெரியாதாப்பா? காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு தெரியாதா? இவன் சொல்கிறான்ப்பா, வந்து நம்ம டெம்ப் பண்ணுறான்ப்பா அப்படின்றா பேர். அதுபோல் ஆண்டவர் தேவன் இருப்பார். சில சமயத்தில் டெம்ப்டர்ஸ் வருவாங்க, நமக்கு சோதனைக்காரன் வருவான். ஏசுக்கிட்ட சோதனைக்காரன் வந்தான் பாரு, அது மாதிரி சோதனைக்காரன். நாம் என்ன பண்ணோம்? இல்லை என் இருதயம் தேவனுடைய இருதயத்தோடு ஒத்து இருக்கிறது. சொல்லுங்க, என் இருதயம் தேவனுடைய இருதயத்தோடு ஒத்து இருக்கிறது. ஹல்லேலூயா. அவனை தன்னிடமாய் ரதத்தில் சேர்த்து கொண்டான். அப்படிப்பட்டவங்களை உங்கள் ஃப்ரெண்டாக வச்சுக்கணும். இல்லைங்க, தரிசனம் உள்ளவங்க, ஜெபிக்கிறவங்க, வேத வாசத்தை போன வாரம் என்ன செய்தி, போன வாரம் என்ன காரியம் அப்படின்னு கேட்குறவங்களை உங்களோட வச்சுக்கும் பொழுது என்ன நடக்கும்? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மேன்மை உண்டாகும். தேவன் உங்களை அசுப்போ இந்த இவன் எப்படிப்பட்டவன எகு அப்படிப்பட்டவனை தன் ரதத்தில் ஏற்றுக்கொள்கிறான். ரதத்தை ஏற்றுக்கிட்டு அவன் சொல்கிறான், அதுக்கப்புறம் எனக்கு இருக்கும் வைராக்கியத்தை பார், எனக்கு இருக்கும் வைராக்கியத்தை பார், கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற see my zeal for the Lord, என்னுடைய இருக்கும் வைராக்கியத்தை பார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பாகால் தீர்க்கதரிசியெல்லாம் ஒரு இடத்துக்கு கூட்டு, நான் பாகாலுக்கு பலியிட போகிறேன்னு சொல்லி கூட்டு எல்லாத்தையும் வச்சு டக்குன்னு என்ன பண்ணுறான், அவ்வளோ ஒரு 80 பேரை வச்சு அத்தனையும் கொன்று அழிச்சு அதெல்லாம் கொளுத்தி எரித்திட்டு தேவன் அந்த சந்ததிக்கு அவனுக்கு என்ன கட்டளையிட்டாரோ, எதுக்காக அவனை அபிஷேகம் பண்ணாரோ அந்த அபிஷேக தரிசனத்தை அவன் நிறைவேற்றுகின்றான். ஹல்லேலூயா. உங்களுக்கு எதுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரு ஆண்டவர்? இன்னைக்கு ராத்திரி போய் கேளுங்க, ஆண்டவரே எதுக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன், எதுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துங்க, என்ன செய்யணும் ஆண்டவரே சொல்லுங்க. கர்த்தர் செய்வார். தேவன் உங்களுக்கு வேண்டிய காரியங்களை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஆண்டுடைய திட்டங்களும் தேவ தேவைகளும் கர்த்தர். அப்போது அந்த தரிசனங்கள் திட்டங்கள் சரி நிறையா இருக்குது. நான் கொஞ்சம் இந்த வசனத்தை மாத்திரம் நான் எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ ஆண்டுடைய இரக்கங்கள் தயவுகள் ஆசீர்வாதங்களை கர்த்தப்போ வஞ்சிக்கிற ஆவி வரும்பொழுது ஆண்டவர் எப்படி அங்கே பார்த்தோம்னா யோதாமா என்ன பண்ணுறாரு, அவன் மறைச்சி வச்சிடறாரு. யாரோ என்ன சொல்கிறான், 2 வயசு கீழ்பண்ண குழந்தைகள்லாம் கொண்டுகிட்டே இருக்கான், டக்கு வெட்டிகிட்டு இருக்கிறான். அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இந்த குழந்தையை கூட்டுக்கொண்டு எகிப்துக்கு போய்விடு. எகிப்துக்கு கூட்டு மறுபடியும் என்ன பண்ண, அவன் யாராவது மறுத்து போயிட்டான், மறுபடியும் குழந்தைய கொண்டு வா. அப்போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளோ பெரிய டிசாஸ்டர், எவ்வளோ பெரிய சோதனைகளோ இல்லை அழிவுகளோ வந்தாலும் தேவன் உங்களை ஒளித்து வைத்து பாதுகாத்து கொள்வார். ஏதும் உங்களை தொடா பண்ணும். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்க முடியாது. கர்த்தர் ஆசீர்வதிப்பா. சரி, 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு சில காரியங்களை ஸ்பீடாக பண்ணலாம். 2 தீமோத்தேயு 3:1, 2, 3 குயிக்காக வாசிக்கிறீங்களா? மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாய். கடைசி நாட்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றான். கடைசி நாட்கள்ல லாஸ்ட் டேஸ்ல என்ன நடக்குமா, கொடிய காலங்கள் வரும், கொடிய காலங்கள் வரும் அப்படின்னு சொல்றான். எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும், தற்பிரியர்னா உங்களுக்கு தெரியும்ல, உங்களை நீங்களே நேசிக்கிறது, உங்களை நீங்களே. ஹல்லேலூயா. ஒருத்தர் மீசை நல்லா வச்சிருப்பாரு, என் ஃப்ரெண்டு ஒருத்தவர். அப்படி எப்படிங்க இவ்வளோ மியூசியம் சார், 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு அது நறுக்கி விட்டுக்கிட்டே இருப்பாராம், முறுக்கி விட்டுக்கிட்டே இருப்பார், நறுக்கி விடுவார், முறுக்கி விடுவார். அப்படி என்ன பண்ணுறோம், அவ்வளோ அழகாக கட் பண்ணி பியூட்டிஃபுல்லாக வச்சிருப்பார். ஹல்லேலூயா. அவருக்கு என்ன ஆச்சு, ஒரு வியாதி வந்துச்சு. அவன் சொல்லிட்டான் மொத்தமாக வழிக்கணுன்ட்டான். தற்பிரியர் அப்புறம் பணப்பிரியர். இதெல்லாம் உங்களுக்கு புரியும், நல்லா புரியும். தவப்பிரியர், வீம்புக்காரர், விட்டு கொடுக்காதவங்க, அகந்தை உள்ளவர்களாயும், வீம்புக்காரர். சரி, தற்பிரியர், ஓகே, லவர்ஸ் ஆஃப் மணி, அப்புறம் போஸ்டர்ஸ், ப்ரவுட், பிளாஷமர்ஸ், பாருங்க, டிஸ்ஒபீடியன்ட், பேரர்களுக்கு அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும், நன்றி அறியாதவர்கள், பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், அன்தேங்க்ஃபுல். நீங்க உங்களுக்கு செய்த நன்றியை ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலாவது மறவாத இருக்கணும். அதுபோல் யார் உங்களுக்கு செய்கிறார்களோ நீங்கள் மறக்கக்கூடாது. நான் போன வாரத்தில் ஒரு லிஸ்ட்டு எடுத்தேன். நான் இந்த 7 வருஷத்தில் எனக்கு யார் யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுருக்கிறேன் பாருங்க, எழுதி வச்சுட்டுருக்கிறேன். டக்கு
நேற்று ஒருத்தர் பேர் எழுதுகிறேன், அந்த லிஸ்ட் இருக்குங்க. அவ்வளோ பேரையும் ஒரு பக்கம் ஜெபிச்சுட்ருக்கா, அவங்க ஒன்றும் ப்ளஸ் ஆகணும், அவங்களுக்கு என்ன உதவி வேணும் செய்யணும்னு சொல்லி எழுதி வச்சுருக்கிறேன். கர்த்தர் என்னை மறுபடியும் ஆசீர்வதிக்கும் பொழுது இவங்களெல்லாம் நான் மறக்கக்கூடாது. அப்படியே மைண்டில் அப்படியே வச்சுக்கோங்க, அப்படியே ஜம்முன்னு இருங்க. யாரெல்லாம் இந்த டைமில் எனக்கு யூஸ் பண்ணாரா அப்படி சொல்லி மீனாக பேசுகிறவங்களையும் எழுதி வச்சுருக்குறேன். திமுரு பெரிய என்ன பண்ணி பெரிய சர்ச்சை, அது 7 ஃப்ளோர் கட்டினார், மாட்டிக்கிட்டாரா அப்படி இப்படி. யாருக்கா கட்டினேன்? என் வீட்டு எனக்கா கட்டினேன்? என் வீடா 7 ஃப்ளோர் கட்டினேன்? ஆண்டவருக்கு தான் நம்ம கட்டணும். ஹல்லேலூயா. அதுபோல் அந்த வீண் அகந்த பேச்சு அதெல்லாத்தையும் அதையும் எழுதி வச்சிருக்கிறேன். அன்பில்லாதவர்களாகியும் இணங்காதவர்களாகியும் சுபாவ அன்பில்லாதவர்களாகியும் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், போய் வீட்டில் உட்காந்து அப்படியே கையை வச்சு ஜெபிக்கிறது தான் சொல்கிறேன் நான். ட்ரைட்டர்ஸில் ஹெட் ஸ்ட்ராங்னா அகந்த உள்ளவங்க, ஹார்ட்டி, இணங்காதவர்கள், அவதூறு செய்கிறவங்க, ஏதாவது தப்பு பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்கள பத்தி இவங்கள பத்தி ஏதாவது அவதூறு பேசிட்டு இருப்பாங்க. அந்த காரியத்தை நம்ம பேசக்கூடாது. இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும், இச்சை அடக்கம் இல்லாத, உங்களுக்கு புரியுது? இச்சை அடக்கம் என்ன உங்களுக்கு என்ன பண்றது? இச்சை அடக்கம், சரி, இச்சை அடக்கம் உனக்கு புரியும். சரி, இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும், கொடுமை உள்ளவர்களாயும், லவர்ஸ் ஆஃப் ப்ளஷர்ஸ், நல்லோரை பகைக்கிறவர்களாயும், நல்ல ஃப்ரெண்டை நீங்கள் விட்டுறக்கூடாது. யாராவது உங்கள் நல்ல ஃப்ரெண்டு உங்களுக்கு அவங்க சண்டாச்சு இப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இதை நான் சொல்கிறதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத நான் பேசிகிட்டு இருக்கேன். இதை நீங்கள் எதுலாம் யோசித்து பார்த்து இந்த காரியத்தில் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. அகந்தியாக இருக்கலாம் மாற்றிக்கணும், தற்பிரியாக இருக்கலாம் மாற்றிக்கணும். பிறகு நல்ல நண்பர்களுக்கு தான். இப்போ அந்த நண்பர்களோட உங்களுக்கு அவகாசமே இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை போச்சு, 2 பேரும் பிரிஞ்சுட்டீங்க. அவங்ககிட்ட இன்றைக்கி போய் பேசணும், ஆண்டவர் சாரி மை டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னு. நான் ஒரு போன வாரங்களில் என்ன பண்ண ஒரு ஆள் கூட அவர் கொஞ்சம் தவறு செஞ்சார், நான் மறந்துட்டேன், பேசிட்டேன். அப்போ முந்தானத்து நைட்டு ஆண்டவர் எனக்கு ஜாம் பண்ணிட்டு படுகிறேன், அவர் ஞாபகப்படுத்தார், சே ஹலோ டு ஹிம் அப்படின்னாரு. அப்புறம் சரின்ட்டு நான் ஃபோன் அடித்து என்ன பண்ண, ரொம்ப நாள் ஆச்சு, ஹலோ நீங்கள் எவ்வளோ நாளாக என்கிட்ட பேசலைன்னாரு. அதுவும் பேச நான் ஆண்டவர் நினச்சார் போலது, இப்போ நான் பேசுகிறேன், என்கிட்ட பேசுங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட பேசுகிறேன். அவருக்கு ஒரு சந்தோஷமாச்சு, பரவாயில்ல அப்படி. அது போல் யாரெல்லாம் நல்லவரை நீங்கள் பகைக்கக்கூடாது, துரோகிகளாக மாறக்கூடாது, ட்ரைட்டர்ஸ், துணிகரம் உள்ளவனாக இருக்கக்கூடாது, இருமாப்பு உள்ளவராக இருக்கக்கூடாது, தேவ பிரியராக இல்லாமல் சுகபோக பிரியராயும். நீங்க தேவனுக்கு பிரியராக இருக்க வேணும். காட்லினஸ் உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் எப்போ சுகபோக பிரியராக இருக்கக்கூடாது. சுகபோக பிரியர்னா தான் வாழ்க்கை முழுதும் என்ஜாய் பண்ண நினைக்கிறாள். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலன் உங்களுக்கு எதுக்கு கர்த்தர் உங்களுக்கு தேவ பக்தியை கொடுத்தார். தேவ பக்தி நல்ல வேதம் வாசிக்கிறது, நல்லா பாடுறது, ஜெபிக்கிறது, இதெல்லாம் தேவ பக்தி. அதை வேஷமாக மாற்ற தேவ பக்தியின் வேஷத்தை பலனை மறுதலிக்கிறது. கர்த்தர் கொடுத்த பலனை மறுதலிக்கிறது. ஹல்லேலூயா. அது அந்த தாளந்தை யூஸ் பண்ணாமல் இருக்கிறத பற்றி சொல்கிறான். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. எப்படிப்பட்டவன் நீ பார்க்க, இந்த லிஸ்ட் அப்படியே எடுத்து கையெடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு ஜெபிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரே ஒரு எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணணும், ஈவினிங் சர்வீஸ் வரவங்க ஈவினிங் சர்வீஸ் வரணும். எப்படியாவது உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா 100% ஓடி வந்துடணும், ஈவினிங் சர்வீஸ் ஓடி வந்துடணும். வந்துட்டு என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன், ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே காலையில் ஒரு ஆராதனை அட்டன் பண்ணி எனக்கு இறக்கம் பாராட்டிங்க, ஈவினிங் என்னோட கூட இருந்திருக்கா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்போ என்னாச்சு, அட்லீஸ்ட் நமக்கு இப்போ 1 hour தான் ஒரு சர்வீஸு, அதனால் 4 மணி நேரம் இப்போ 2 மணி நேரம் இருக்கு, எனக்கு தகுதி பாராட்டினீங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு சான்ஸ் கிடைக்கும் போது ஓடி வந்துடணும். அதில் தான் காலையில் தானே கேட்டேன், திரும்பி அதை தானே பேச போகிறாரு, என்ன அவர் செய்ய போடுறாரு, உன்னை யார் இதெல்லாம் யோசிக்க சொன்னான், இதெல்லாம் சர்ச்சுக்கு வரணும். ஆண்டவர் வேறு விதங்களில் பேசுவேன். காலையில் ஃபஸ்ட் சர்வீஸ் கொடுத்த மெசேஜே இல்லை, நான் வெறும் டாபிக் தான் கொடுப்பேன். அவங்களுக்கே தெரியும், உட்காந்துருவங்களை கேளுங்க, இருக்கவே இருக்காது. அவரை மாற்றிட்டே இருப்பேன், ஜோக்கு முதல்ல மாற்றிடுவார். ஃபஸ்ட்டு சர்வீஸில் அடிச்ச ஜோக்கே இருக்காது, செகண்ட் சர்வீஸ் நியூ ஜோக்கு, நியூ தாட்டு. ஹல்லேலூயா. ஆமாம், அப்படி தான் போவோம். 5 சர்வீஸ் 5 டிஃப்ரெண்ட் தான் போகும் அது. ஆனால் வசனம் அது தான். ஆனால் அந்த இது வசனம் வியாக்கியானம் வேறு. ஏனென்றால் நான் பேசலை, ஆவியானவர் பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவானை நம்புகளாய் சாத்தானை ஜெயித்திடுவார், பலவானை நம்புகளாய் சாத்தானை ஜெயித்திடுவார், பாறைகள் இழைந்தவனா
நான் திருநெல்வேலிக்கு போகும்போது ஒரு பாஸ்டர் கேட்குறாரு, பாஸ்டர் உங்களுக்கு எவ்வளோ வயசு இருக்குது தெரியாதுப்பா, நீ சொல்லலாம் எவ்வளோ வயசு அப்படின்னு கேட்டேன். ஒரு 51 52 இருக்குமா பாஸ்டர்? பரவாயில்லப்பா. நான் மனசில் வச்சுக்கிறேன், வெரி குட், ஒரு 13 வருஷம் குறைச்சி, வெரி குட், நல்ல மனுஷன், நீ அப்படியே நினச்சிக்கப்பா, அதுதான்ப்பா இருந்து. ஹல்லேலூயா. எதை சொன்னாலும் சொல்லுங்கள், வயசை சொல்லாதீங்க. வயசை சொன்னவங்களுக்கு தான் வயசாகி போச்சேன்னுவான், நீங்கள் நிஜமாலுமே வயசாகி போயிடும். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் உங்களை ஆசைப்பட்டு தான் இன்றைய இளைஞனி நாளைய தலைவன் நீ. சரி பார்க்க 2வது பாயிண்ட். ஐயோ டைம் ஆகி போச்சு. மேன் ஆஃப் டிஸ்ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியாமே உள்ள மனுஷன். 2வது என்ன? கீழ்ப்படியாமே உள்ள மனுஷன். இந்த யாரு? மாட்டிக்கிட்டீங்களா? யாருமா? அபிமெலேக். வெரி குட்மா. செகண்ட் சர்வீஸ் கரெக்டாக ஞாபகம் பாருமா. வெரி குட்மா. அபிமெலேக் பாயிண்டை விட்டுறாதீங்க. பவுல் கூட வா, சவுல் கூட கீழ்ப்படிவே இல்லை. வெரி குட். படியில மேன் ஆஃப் டிஸ்ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியாமை உள்ள மனுஷன். தரிசனத்தோடு பேசுகிறார் ரைஸுக்கு. இது ஜட்ஜஸ் 9 பாருங்க, 22 23 குயிக்கா வாசிங்க, டைம் ஆச்சு. அபிமெலேக்கு இஸ்ரவேலை 3 வருஷம் அரசாண்ட பின்பு இப்போ ஆண்டவர் கவனிச்சுனே இருக்கிறார். என்னென்னமோ பண்ணா, 70 பேரை கொலை பண்ணான், ராஜாவாயிட்டான், நல்லா பேசினான், எல்லாம் பவர் கையில் வந்துச்சு. இவன் என்ன செய்கிறான் என்பதை தேவன் பரலோகத்தின்று கவனித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கெட்டவனையும் பார்க்குறாரு, நல்லவனையும் பார்க்குறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தேவன் ஒரு குடும்பத்தை பார்க்குறார், ஒரு ஆர்கனைசேஷனை பார்க்குறாரு, எல்லாவற்றையும் தேவன் கவனிக்கின்றார். ஆண்டவர் 3 வருஷம் சென்ற பின்பு, அரசாண்ட பின்பு அபிமெலேக்குக்கு வாசிங்க. அபிமெலேக்குக்கும் சீகேமின் பெரிய மனுஷருக்கும் எந்த பெரிய மனுஷர் அவனை ராஜாவாக மாற்றினார்களோ, எந்த பெரிய மனுஷர் அவனை அங்கீகரித்தார்களோ, அவனுக்கும் இவனுக்கும் ஒரு பிளவை தேவன் உண்டு பண்ணுகிறார். மனுஷனுக்கும் நடுவே பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவியை தேவன் வரப்பண்ணினார். பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவியை தேவன் வரப்பண்ண. இப்ப சொன்னார் பாருங்க, அருமையான ஐசக் சொன்னார் பாருங்க, சவுலுக்கும் தாவீதுக்கும் ஒரு பெரிய காரியம். தேவன் என்ன பண்றாரு? சவுல ராஜா வைக்கிறார், அபிஷேகம் பண்றார், எல்லாம் நடக்குது. கடைசியில் என்ன பண்றான்? சவுல் தேவனுக்கு விரோதமாய் செயல்பட ஆரம்பிச்சு விடுறான். தேவையில்லை, அவன் ராஜா, அவன் தாவீது மேலே பொறாமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவனுடைய இடத்தை அவன் கேட்கல, இவன் இடத்தவே அவன் கேட்கல, அருகுதே இல்லை அவனுக்கு. ஆனால் இவன் தேவையில்லாமல் அவன் மேலே பொறாமப்பட்டு எப்படியாவது கொண்டு விடணும். ஓடு, பெலிஸ்தரோட இத்தனை நுனித்தோல் எனக்கு வேண்டும், நீ போய் அப்போ பெலிஸ்தர் மூலமாக மடியணும் அப்படின்னு சொல்லி கெட்ட எண்ணத்தில் அவன் செய்யும் பொழுது என்ன செய்கிறான்? கடைசியில் என்ன பண்ணுறான்? அவனே மடிந்து விடுகின்றான். ஹல்லேலூயா. அதுபோல் கர்த்தர் கவனிச்சிட்டாரு. உடனே என்ன பார்த்தார்? எப்படி அந்த போல் பிறகு என்ன பண்ணுறான்? இவன் போய் யாழ் வாசித்தாதான் அவனுடைய அசுத்த ஆவி போகுது. நீங்கள் ஆண்டோட கூட இருந்தீங்கன்னா உங்களை அசுத்த ஆவி ஒரு நாள் உங்களை டச் பண்ணாது. இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு எந்த ஆவி வரும், அசுத்தாவின்னு நினச்சிக்காதுங்க. முடியை பிச்சு போட்டு அப்படி ஆடுறா அப்படின்னு நினைக்காதீங்க. பொறாமை, எரிச்சல் எல்லாமே அசுத்தாவி தான். எல்லாமே எல்லாமே அசுத்தாது. அதில் போட்டிருப்பது மாம்சத்தின் கிரியைகள் யாவன. கலேஷியன் சாப்டரில் வாசிக்கிற அர்த்த விபச்சாரம், துர்வீஷ, விக்கிரகாரம் எல்லாம் என்னென்னலாம் போட்டு கோபங்கள், தர்க்கங்கள், மார்க்க பேதங்கள் எல்லாமே ஆவிகள் தான். அந்த ஸ்பிரிட் உங்களை டச் பண்ணிடும். அதனால் என்ன பண்ணணும்? ஆண்டவரே இதெல்லாம் தாவீது போல ஒருத்தவங்களுக்கு யாராவது வாசிப்பான்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. நான் வாசிக்க மாட்டேன், அதட்டுவேன், முடியை பிடிச்சி ஆட்டுவேன். ஹல்லேலூயா. வலிக்குது விடுன்னு சில சமயத்தில். அது சில பாஸ்டர் அது நல்லா டெக்னிக் வச்சாங்க. அவங்க என்ன தெரியும், ஒரு பாஸ்டர் நான் பார்த்தேன், நல்லா யூஸ் பண்ணாருமா. அவர் இப்படி பிடிக்கல, அது சேர்த்து அந்த ஜடையோடு சேர்த்து பிடிச்சாருப்பார். என்ன ஒன்று ஜடை வந்துருச்சு, அதான் பிரச்சனை. அவர் தெரிஞ்சுதான் பிடிச்சிட மாட்டார். அவர் என்ன பண்ணார்? சாசே அப்படின்னு பிடிச்சாரு. டிக்குன்னு தெரியும் பிசாசு சிரிச்சுட்டு மாட்டிக்கிட்டியா அது சொல்லுது இவரை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் பொல்லாத அவனை விட்டு நிலைக்கு போகுது. அப்போ ஆண்டவர் தேவன் என்ன பண்ண உன்னோடு கூட இருந்து தேவ திட்டங்களை நிறைவேற்ற. சரி, இன்னும் 2 நிறையா இருக்குது வசனங்கள் பாருங்க. கொஞ்சம் வசனங்களை 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 5 நிமிஷம்பா. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11 18 12 இருக்குது, நிறையா இருக்குது. ஸோ 11 12 மட்டும் வாசி. 2 தெசலோனிக்கேயர் 9லேருந்து இருக்குது, 11 12 மட்டும் 2 வசனத்தை மட்டும் வாசி. 2 தெசலோனிக்கேயர் 2 11 12.
ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியிலே பிரியப்படுகிற யாவரும் இந்த அபிமெலேக்கு சத்தியத்தை விசுவாசிக்கவில்லை, தன் தகப்பனுடைய ஊழியத்தை அவன் கவனிக்கவில்லை, தகப்பனோடு தேவன் வைத்திருந்த உறவை அவன் கவனிக்கவில்லை. அவன் சத்தியத்தை கவனிக்காமல் போக்கிரிகளோடு சேர்ந்துக்கிட்டு என்ன செய்யறான், அந்த 70 வெள்ளிக்காசை என்ன பண்றான், அவங்க கோயிலேருந்து எடுத்து 70 வெள்ளிக்காசு, 70 பேருக்கு 70 வெள்ளிக்காசு கொடுக்குறான் பாரு. அவன் என்ன பண்றான், அந்த 70 வெள்ளிக்காசு கொண்டு போக்கிரிகளை தன்னோடு கூட சேர்த்து கொள்கிறான், தன்னோடு சேர்த்துறான். அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணணும், நீ சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும். சொல்லுங்க, சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், வேதாகமத்தை நேசிக்க வேண்டும், வசனங்களை நான் படிக்க வேண்டும். அநீதியிலே பிரியப்படுகிற மனுஷன் இப்போ ஆண்டவர் ஆலயத்துக்கு வரணும், ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும், பாட்டு பாடணும், இதெல்லாம் விட்டுட்டு சினிமா பாட்டு கேட்கணும், அது பாட்டு கேட்கணும், இந்த பாட்டு கேட்கணும்னு சொல்லி பிரியப்படும். நீங்கள் யாராவது காலட்டோன்னு வந்து, நான் நிறைய பேர் நம்ம விசுவாசிங்க இன்னும் மாற்றலை. ஒரு சில பேர் வந்து ஃபுல்லாக இந்த சினிமா பாட்டு வச்சுட்ருக்கீங்க. நான் அவங்க கேட்டேன், அந்த சினிமா பாட்டு அந்த கேட்டவன் எனக்கும் தெரிஞ்ச பாட்டு இல்லைம்மா அது. ஆமாம், பழைய பாட்டுனா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், புது பாட்டை வச்சுருக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு அந்த பாட்டை பார்த்துங்க, ஒன்று பாட்டை மாற்றுங்க, இல்லைன்னா ரிங்டோனாக வைங்க. விசுவாசி அநீதியிலே பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாவார்கள். ஆக்கினைக்கு உள்ளாகும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாய் கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். அங்க எப்படி அசுத்த ஆவியை அனுப்பினாரோ அடி கொடிய வஞ்சகத்தை அனுப்புவார், அவரே அனுப்புவார். நீ ஆண்டவரை விசுவாசினா நல்லது உனக்கு அனுப்புவார், நீ கெட்டதை விசுவாசினா கெட்டதை உனக்கு அனுப்புவார். நல்லா கவனிச்சிங்க. ஏன் உனக்கு திரும்ப திரும்ப பிரச்சனை வருதுன்னா, நீ கெட்டதை நேசிக்கிறாய், கெட்டதை விசுவாசிக்கிறாய், கெட்டதை செய்ய வேண்டும் என்று நாடுகிறாய், ஆனால் உனக்கு கெட்டது நடக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர்கிட்ட செய்யணும், ஆண்டவரே நான் நல்லதை விசுவாசிக்கிறேன், நான் அநீதியை தேடவில்லை ஆண்டவரே, நான் உண்மையை தேடுகிறேன் ஆண்டவரே, நான் வஞ்சகத்தை எனக்கு ஒரு நாளும் அனுப்பாது இருங்கன்னு ஆண்டவர்கிட்ட செல்லும் பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொள்ள வல்லமை உள்ளவராக இருக்குது. இன்றைக்கி 2 காரியங்களை கர்த்தர் கொஞ்சம் நேரம் தான் டைம் இருந்து 2 காரியத்தை ஆண்டவர் கற்று. ஒன்று என்னென்னா, இந்த ஸ்பிரிட் ஆஃப் அரகன்ஸ். எப்படின்னா, இருமாப்புள்ள ஒரு ஆவி நம்மை விட்டு போக வேண்டும். இந்த இருமாப்புள்ள ஆவி இந்த அபிமெலேக்குக்கு கொடுத்திருந்தார். அந்த அருமையான கிதியோனுக்கு இருந்த தாழ்மையின் ஆவியில் நானும் என் கோத்திரம் எம்மாத்திரம் சொல்கிறான், கர்த்தர் அவனை கொண்டு மீதியானவரை முறியடிக்கின்றான். ஆனால் இவன் என்ன செய்கிறான், தனக்கு கிடைச்சது 70 வெள்ளிக்காசு கொண்டு 70 போக்கிரிகளை கொண்டோடு சேர்த்து கொண்டு இருமாப்புள்ளவனாய் மாறி விடுகின்றான். 2வது, மேன் ஆஃப் டிஸ்ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியாமை உள்ள ஒரு மனுஷன் ஆண்டவருடைய திட்டங்களுக்கு தன்னை ஈடுபடுத்தி கொள்ளவில்லை. அதனால் கர்த்தர் பொல்லாப்பு செய்யும் ஆவியை அனுப்புகின்றார். அப்பொழுது நடக்கிற காரியங்கள் அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். தேவன் பரிசுத்தம் எப்படி அவன் வாழ்க்கை முடிகிறது. அதனால் அருமையான தேவன் இப்போ 2 காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு நம்ம கற்றுக் கொடுத்தார். அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இன்றைக்கு நான் உம்மிடத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, இருமாப்பின் ஆவி எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, அகந்தையின் ஆவி எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஆவியானவரே, நான் கீழ்ப்படியாமின் பிள்ளையாக இருக்கக்கூடாது, அநீதியின் பிள்ளையாக இருக்கக்கூடாது, தேவ பக்திக்குரிய காரியங்களை செய்ய என்னை தகுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.